வராரு அவருதாமா கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழால அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யாரவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அதான்ப்பா, இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஊர் ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆட்டி கத்திரிக்கா. என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறிய? ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறீங்க. பொசுக்குன்னு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. ராசாத்தி. அப்பா. சரி, வித்த காட்டுற மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா. போயா. ஓ, இப்படி போயா. நன்றி. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கிரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்தறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துரு, நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கிரி, இது பக்கிரி அநியாய வட்டியாது. ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறிக்க வந்திருக்கான். ஓ துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனை இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன். பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரமாதமா சமைப்பா. அவரு நல்லா ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்ட அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற. அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சியை பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு. அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? ஏண்டா தம்பி, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? காணாம போன சிரிக்கு வந்துட்டாலாமே. கிறுக்கி துருக்கிட்டு இருக்காத. நான் உன்ன பாக்க அங்க வந்தா, நீ என்ன பாக்க இங்க வந்துட்டியாக்கு. கண்ணே, உன் அத்தை. விடுறாத. என்ன பெத்த ராசாத்தி, என்ன பெத்த அம்மா. நீ திரும்பி வரணும்னு நான் எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். எங்க எல்லார் வீட்லயும் பால் பார்த்துட்டியே. ராசாத்தி, கண்ணு, செல்லம், பெத்த அம்மா, என் கண்ணு. அப்பா, எனக்கு இப்படி ஒரு அத்தை இருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. நீ வீட்டுல இருந்தாலும் உனக்கு தெரியும். இந்த வெக்கப்பட்டு நிக்கிறானே, இவன் யார் தெரியுமா? உன் அத்தை மகன் ஆண்டிப்பேன். ஏண்டா ஆண்டி, பொண்ண புடிச்சிருக்கா? அட போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. சுத்தம். ஏண்டா இப்படி வெக்கப்பட்டா எப்படா குடும்பம் நடத்துறது? இவன் குடும்பம் நடத்து. ஏன் தம்பி, அது யாரு? அதான் தோழி. கோழியா? என் பொண்ணு கூட வந்த தோழிக்கோ. ஏண்டா உன் பொண்ணை மட்டும் தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்தியா, அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தியா? அக்கா, என் பொண்ண கோயில்ல தொலைச்சிட்டேன். அப்ப கண்டுபிடிச்சு வளர்த்தானே அவன் பொண்ணு. அவளை நான் தொலைச்ச குற்றத்துக்காக இவங்க அப்பனுக்கெல்லாம் நான் எற போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா பைத்தியக்காரா, கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல, ஏதோ போனா போகுதுன்னு 200 300 கொடுத்து அனுப்ப வேண்டியதானே? அப்படி கேட்டிருந்தா தூக்கி வெளியே எறிஞ்சு எடுத்துட்டு போறான் இருப்பனே. வேற என்ன? அவன் கேட்ட தொகைக்கு இந்த வீட்டையே அவன் பேருக்கு கிரையம் பண்ணி கொடுத்துட்டு நான் வெளியே போயிட வேண்டியதான். அவன் யாராவே? அதான் கோழியோட அப்பன். ராசாத்தி, நடுத்தருவுல நின்னுட்டு இருந்த உடனே எங்க அப்பன் கூட்டிட்டு வந்து சீராட்டி பாராட்டி வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியா? உங்க சாதி சனை எங்களை இலக்காரமா பேசுறத கேட்டுட்டு சும்மா நின்னுட்டு இருக்கியா? ஆமா அப்பா,
இனிமே என் சித்தப்பாவை பத்தியோ என் அக்காவை பத்தியோ இலக்கரமா பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு உடனே போயிடுவேன். எங்க சித்தப்பா? சித்தப்பா அவன் யாரா சித்தப்பா? ஆட அவன் ஒரு பல்லு விளக்காத பையன். மூஞ்சி பாத்தீங்கன்னா 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். அவ்வளவு அசிங்கமா? ஆத்தா இனிமே நான் ஒண்ணும் கேட்க மாட்டேன், நீ கோச்சுக்காத. பழத்த பாசமாச்சே, 1 வருஷமா 2 வருஷமா 8 வருஷமாச்சே, பாசம் பொங்கத்தானே செய்யும். ஆத்தா நீ ஒண்ணும் கோச்சுக்காத. அடி செகப்பி நீ ஒண்ணும் கோச்சுக்காத. நீயும் ஒண்ணு கோச்சுக்காதக்கா. உன்னை நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். இப்படி உட்கார். மரும புள்ள வாங்க. என்ன தட்ட பிச்சைக்கார மாதிரி கையிலேயே வச்சிட்டு இருக்கீங்க? இங்க வைங்க. பொன்னி சாப்பாடு ரெடியா? ஒல கொதிக்குது. ஒரு படி அரிசி சேர்த்தே போடு. அக்கா சாப்பாடுல ஒண்ணு வஞ்சனம் பண்ண மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது. டேய் காலம்தான் என்னையும் என் புருஷனையும் பிரிச்சு வச்சிருச்சு. அத விடு தம்பி, என் மகனுக்காவது சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க வேணாமா? அதான் பொண்ணு வந்துருச்சே. ஒரு நல்ல நாளா பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போ. அப்பா சித்தப்பா வரட்டும், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அந்த புடலங்கா வாங்கிட்ட நான் என்ன கேக்குறது? சத்தி, இது நம்ம குடும்ப விஷயமா? நான் பெத்த பொண்ணு நீயே, கூட பிறந்த அக்கா இது. உறவு முறை விட்டு போயிடலாமா? அக்கா இன்னைக்கு நல்ல நாள். 101 ரூபாய் வெத்தலையில வச்சு கொடுக்கறேன். இது நம்ம பேசி முடிச்சுட்டதுக்கு அடையாளம். கூட பிறந்த பொறுப்பு கொடுக்கும்போது நான் தட்டவா முடியும்? இன்னும் ஒரு நல்ல நாளா பார்த்து நம்ம ஜாதி ஜனத்தை எல்லாம் கூட்டிட்டு வந்துரு. முகூர்த்தத்தை பேசி முடிவு பண்ணிடுவோம். சாமி சிஷ்யா, இந்த அருள் வாக்கெல்லாம் நீங்க எதுல சொல்றீங்க? வாயிலதான். ஆஹா, இந்த மாதிரி தத்துவத்தை இதுவரைக்கும் யாருமே சொன்னதில்ல. இதெல்லாம் எனக்கு எப்ப கத்து கொடுக்க போறீங்க? நீ என்கிட்ட சிஷ்யனா சேர்ந்து எத்தனை வருஷம் ஆகுது? சுமார் 7 வருஷம் ஆகுது. நான் என் குருநாதர்கிட்ட 100 வருஷம் இருந்தேன். அப்புறம் தான் ரகசியத்தையே சொல்லி கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு என்ன வயசு? 555. 555. ஏதோ சிகரெட் நம்பர் மாதிரி இருக்கு. என் சொந்த ஒரு புகையில வட்டி. தேவையில்லாம பேசினா அப்புறம் விரட்டி. ஆமா. யார் அது போறது? நம்ம பெரிய பண்ணையில வேலை பாக்குற சின்னையா. என்ன மதிக்காமலே போறான். பெரிய பண்ணையில வேலை செய்யற திமிரா? கூப்பிட அவன. ஏ சின்னையா. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களை கவனிக்காம போயிட்டேன் சாமி, உங்களை கவனிக்காம போயிட்டேன். ஊர்ல இருந்து சின்ன முதலாளி வந்திருக்காரா? என் முகத்துல புகையை உதச்சுனாரா? அது இல்லைங்க, ஏகப்பட்ட வேலை. அந்த கவலையில உங்களை கவனிக்காம போயிட்டு சாமி. கவனிக்கலைனாலும் எனக்கு கவலை இல்ல. ஆனா எனக்கு முன்னால பீடி குடிச்சிட்டு போனியே, உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? உனக்கு என்ன திமிரு இருக்கணும்? அதத்தான் நான் சொல்லிட்டேன்ல. அப்ப சரி. நல்ல அமோகமா நல்ல. இன்னைக்கு யாரு மூச்சில முழிச்சோ தெரியலையே. சாமி நல்லாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ. அப்பா ஐயா, சாமி நல்லாருன்னு சொல்லும் போதே நினைச்சேன் கை ஓட்ட. இப்படி ஏதாவது ஒண்ணு போகும்னு எனக்கு தெரியும். அப்பா அத்தை பையனை கட்டிக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றேன். ஆமா சாமி. பெரிய பண்ண பாலுவை கட்டிக்க விருப்பம்னு சொல்றேன். ஆமா சாமி. கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாசமா போ, குட்டிச்சவரா போ. இப்பதான் உங்க அப்பா வந்து கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்த்து சொல்லணுங்கிறதுக்காக என்ன கூப்பிட வந்தான். நான் பாத்துக்கிற மத்ததெல்லாம் நீ வீட்டுக்கு போ. நாசமா போ, குட்டிச்சவரா போ. சாமியோட வாயால நாசமா போன்னு கேட்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்து குறைய சொல்றோம். உன் பேர் என்ன? பொன்னி. பொன்னி, உனக்கு ஏதாவது குறை இருந்தா அதை என்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். நீங்க இங்க உட்காந்துக்கிறீங்களே, நீங்க போங்க, நான் கவனிச்சுக்கிறேன். சரி சாமி, நாங்க வரோம். எனக்கு பதிலா நீ அருளாக்கு கொடுக்கறியா? நல்லா சாமி புரியுது இல்ல? நாசமா போ. இப்ப இங்க என்ன நடக்க போகுது பாரு. கொண்டசாமி, எங்க அக்கா பையனுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அதுக்கு நீங்க தான் ஒரு கெட்ட நாளா பார்த்து ஒரு கெட்ட நேரத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். எதுக்கு சோழியை போட்டு பாருங்க. என்னங்க வீட்டை அசிங்கப்படுத்துறீங்க? அமைதியாரு. தமுக்கால நினைஞ்சிருக்கா பாரு, எடுத்து காய போடு. என்னங்க சாமி இது? கருமா 3 விழுந்திருக்கு, அடுத்து 4 தான். எங்களுக்கு தெரியாதா? சும்மா இருயா. விட்டா 1 2 3 100 வரைக்கும் சொல்லுவ போல இருக்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கெட்ட நேரம். என்ன சாமி சொல்றீங்க? அக்கா சுமார், அவர் அப்படி சொன்னா நல்ல நேரம்னு அர்த்தம். அப்படின்னா கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். போட்டு பாத்துருவோம். ஏன் இதுக்கு முன்னால போட்டது சரியில்லையா? சும்மா இருக்காருப்பா. கத்தாவோ அம்மாத்தி ஒட்டி வரலாம்ப்பா. குறி என்ன சொல்லுதுன்னா, இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துச்சுன்னா 100 வருஷம் ஒண்ணு சேராம நாசமா போயிருவாங்க. மரும வந்த வேளையில மாமியாரு, அதாவது உங்க அக்கா 3 மாசத்துல நல்லா ஆயிருவாங்க.
அப்படின்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சொல்றீங்களா? அது நல்ல வேலை சாமி, முதல்லயே சொன்னீங்க. நல்ல ஜாதகத்துல பிறந்தவளா இருந்தா 8 வயசுல காணாம போவாளா? நான் மண்டையை போடுறதுக்கு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணேன். என் மகனே எந்தடா? அக்கா அவசரப்படாத, சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுக்கா. டேய், நான் மண்டையை போடுறதுக்கு அப்புறம் சொந்தம் என்னடா சொந்தம்? போடா போலாம். அம்மா ஏமா ஆசை குறுக்க நிக்கிறேன்? நான் ராஜாத்தி மேல உயிரே வச்சிருக்கேன். உனக்கு தான் 50 வயசு ஆயிருச்சுல, எப்படியும் போறது போக போற, அதுல கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்ன? டேய், என்னடா சொன்ன? அத்தை, மச்சான கட்டிக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு. நீ மண்டைய போட்டாலும் பரவாயில்ல, உன் புள்ளைய நான் நல்லா பாத்துக்கிறேன். அடச்சே ஓடுகாலி, நீ எனக்கு மருமகளா வரவும் வேண்டாம், நான் மண்டையை போடவும் வேண்டாம். டேய், நான் அவ்வளவு சீக்கிரமா போக மாட்டேன்டா. உனக்கு கர்மாதி பண்ணிட்டு தாண்டா நான் மண்டை போடுவேன். எச்சே போடா போலாம். அடடா, அம்மா புள்ளன்னா இவங்க மாதிரி தான் இருக்கணும். யாரு முன்னாடி போறதும் போட்டியா வைப்பாங்க போல இருக்கு. நல்ல வேளை இந்த கல்யாணம் நின்னது ஒரு வாய்க்கு நல்லதுதான். சாமி நமஸ்காரம். சாமி நாசமா போ கருப்பரே. அப்ப நான் வரட்டுமா? இப்ப நீங்க புறப்படுங்க, வேற மாப்பிளை பார்த்து சொல்லி அனுப்புறேன். அப்ப நானும் வரட்டுங்களா? தேங்காய் வச்சுட்டு போடா. வைக்கிறதுக்கு தான் வாங்கினேன். ஓ ஓ, நீங்களே கூப்பிட்டு உங்க பையனுக்கு என் பொண்ணை கேட்டதை பத்தி ரொம்ப சந்தோஷம். ஆனா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். பொண்ணை கொடுக்க மாட்டீங்களா? ஏன்? என் பொண்ணு சின்ன வயசுலயே காணாம போய் இப்பதான் கிடைச்சு 1 மாசம் ஆகுது. உடனே உங்க பையனுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்தா நீங்க பட்டணத்துக்கு கூட்டிட்டு போயிடுவீங்க. மறுபடியும் என் பொண்ணை பிரிய எனக்கு இஷ்டம் இல்ல. அண்ணே, அதுக்காக வயசுக்கு வந்த பொண்ணு நாம வீட்லயே வச்சுக்க முடியுமா? அதுக்காக வெளியில துரத்த முடியுமா? நம்ம உள்ளூர்லயே ஒரு மாப்பிளை பார்த்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டா அப்பப்ப கூப்பிட்டு பாத்துக்கலாம். மாமா, உங்க பொண்ணை நீங்க பிரிய மாட்டீங்க, அவ்வளவுதானே? நீங்களும் மெட்ராஸ் வந்து எங்க வீட்டுல இருக்க வேண்டியதானே? அண்ணே, இது ரொம்ப நல்ல யோசனை. என்ன அதுக்கேண்ட நோன்ற? அப்புறம் என்ன, இப்ப சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா இவெல்லாம் கூட வருவானே, பரவாயில்லையா? ஏங்க, இவர் யாரு? என் அண்ணங்க. யாரு? இது தம்பிங்க. தம்பியா அண்ணனா யாரு வந்தாலும் சரி, எங்க வீடு கடல் மாதிரி படுத்து உருளலாம். ஐயோ, கடல்ல கோமணத்தை கட்டிட்டு குதிச்சிருவாங்க. குதிக்கட்டுமே, குதிச்சா என்ன? நீங்க பொண்ணு உடுப்பீங்கல்ல, கொடுத்த மாதிரி தாங்க. அப்புறம் என்ன, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம். பண்ணிக்கங்க. இந்தப்பா காய்கறி கடை, கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா காய்கறிகளையும் அனுப்பிச்சிரியா? சரிங்க. நல்லா பிஞ்சு காய் அனுப்பு. இந்த மாதிரி முத்தல் எல்லாம் அனுப்பிடாத. என்ன? இந்தப்பா இலை கடை, ஒரு 500 இலை அனுப்பிடுறியா? உங்ககிட்ட இருக்கிறதே 40-30 தான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுல இருக்க அனுப்பிடுறேன். அப்ப வீட்லயே உட்காந்து வியாபாரம் பண்ண வேண்டியதானே? மாப்பிள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்களா? இந்த எச்சி புத்தி தானே வேண்டாங்கிறது. உன்னை எல்லாம் கடத்தருக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுரா. மருமக புள்ள, ஒரு 100 நெத்து காய் அனுப்பிச்சிருங்க. உங்களுக்கு எல்லாம் தேங்காய் விக்கிறதா இல்ல, போங்க. ஏன் பணம் கொடுக்க மாட்டேன்னு பாத்தியா? புனே, இவனுக்கு அட்வான்ஸ் கொடு. நீங்க 100 தேங்காய்க்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு தேங்காய் விக்கிறதா இல்ல. என்ன மருமகனே, ஏன் இப்படி கோவமா பேசுறீங்க? பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் என்ன மருமகன் வர வேண்டியிருக்கு? போங்க வேலையை பார்த்துட்டு. நானாடா பொண்ணு தர மாட்டேன்னு? உங்க அம்மா 3 மாசத்துல போயிடுவான்னு சாமி சொன்னது பயந்து நீங்க தான் ஓடிட்டீங்கடா. மாமா, இப்போ ஒண்ணு கெட்டு போல மாமா. எங்க அம்மா 3 மாசத்துல போறதால யாருக்கு என்ன நஷ்டம்? இப்போ நீங்க சரின்னு சொல்லுங்க, ரகசியமா ராஜாத்திய கோயிலுக்கு கூட்டுவாங்க, நான் தாலி கட்டுறேன் மாமா. அட சண்டாடா, உன் ஆசைக்கு அம்மா செத்தாலும் பரவாயில்லைங்கிறியா? பாவி, உனக்கு வேணா அம்மா பாசம் இல்லாம இருக்கலாம்டா. என் கூட பிறந்த ரத்தம்டா, எனக்கு அக்கா பாசம் இருக்குடா. அப்படின்னா தேங்காய் கிடையாது, போங்க. அண்ணே, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பஸ்ல போய் பக்கத்தூர்ல வாங்கிட்டு வரேன். தேங்காய் கிடைச்சா வாங்கு, இல்லன்னா தேங்காய் புண்ணாக்கு வாங்கிட்டு வா. எல்லா ஹோட்டலும் இன்னைக்கு புண்ணாக்கு சட்னி தான் போடுறானுங்க. நம்ம வீட்டு கல்யாணத்துல எல்லாரும் புண்ணாக்கு சாப்பிட்டு போன. டேய் மருமகனே, என்ன பகைச்சிட்டு கடை நடத்திடுவியா இல்ல தேங்காய் வியாபாரம் தான் பண்ண விட்டுருவனா? என்ன செய்வீங்க? என்ன செய்வனா? உன் கடை தேங்காயில வெடிகுண்டு இருக்குன்னு புரளையை கிளப்பி விட்டுருவேன். அதத்தான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டீங்களே. ஏன் இன்னொரு தடவை சொன்னா நம்ம ஜனங்க நம்ப மாட்டாங்களா? எத்தனை தடவை சொன்னாலும் நம்புவாங்கடா. இப்ப என்ன நடக்குதுன்னு பாரு. என்ன கவுண்டர? வாங்க, தேங்காய் வாங்க வந்தீங்களா? ஆமா. எல்லாரும் நல்லா கேளுங்க. என் மருமகன தேங்காயில வெடிகுண்டு இருக்கு, உரிச்ச காயில 1 குண்டு இருக்கு, உரிக்காத இந்த மாதிரி காயில 2 குண்டு இருக்கு. நேத்து ஒருத்த வாங்கிட்டு போய் வீட்டுல உடைச்சு அவன் குடும்பமே செதறி போச்சு. கம்மி விலை தான். வேண்டாம். வேணா, இனிமே வியாபாரம் பண்ணு. எல்லாத்தையும் ஒரு ஓரமா உட்காந்து நெய்ய உடைச்சிட்டு போடா. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க பெரியப்பா. என் மாமா வேணுனே கதை விட்டுட்டு போறாரு. நானே நல்ல தேங்காவா பார்த்து தரேன், வாங்க. எதுக்கு நீ தேங்காய் உடைச்சே கொடுத்துருப்பா? வீட்டுக்கு எடுத்துட்டு போய் உடைச்சு அதுல வெடிகுண்டு இருந்து எதுக்கு வம்பு? அட இவ்வளவுதானே பெரியப்பா, நீங்களே ஒரு நல்ல தேங்காவை பார்த்து எடுத்து கொடுங்க. இந்தா. ஐயோ அம்மா, ஐயோ புகையுது. அண்ணே, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி, அண்ணே, தம்பி,
அண்ணே எப்பண்ணே ஊர்ல இருந்து வந்தீங்க? இப்பதான்டா பஸ்ல வர்றேன். ஆமா, நீ சௌக்கியமா இருக்கிறியா? இருக்கண்ணே. ஏன்னா இப்படி அழைச்சிட்டீங்க? வேலை ரொம்ப அதிகம்டா. வியாபாரம் வர வர எக்கச்சக்கமா ஆகுது. கவனிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தம்பி, நீ எனக்கு உதவிக்கு வந்துடுறியா? இல்லண்ணே, இங்க இருக்கிற நிலத்தை கவனிக்கிறதுக்கே ஆள் இல்ல. அப்ப நானே பாத்துக்கிறேன். டிராக்டர் வாங்கி போட்டுறேன். சாமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. அண்ணாமலை, நாசமா போ, நாசமா போ. இது யாரு? என் ஒண்ணு விட்டு அண்ணன். ஏன் ஒண்ணு விட்டீங்க? அதுக்கு மேல முடியலீங்க. ஏன் தண்ணி மலை, தமிழ் மேல உள்ள பட்டுதல்ல தமிழ் மலைன்னு பேரை மாத்திக்கிட்டாரு. ஊர்ல பெரிய வியாபாரி. பார்த்தாலே தெரியுதே. அண்ணன் தம்பி நீங்க பார்த்தா தெரியல. மடையா, தலைய பார்த்தா தெரியல. இப்படி வழுக்க இளநில கூட கிடையாது. ஆமா, உங்க திருவாய் மலர்ந்து நாலு நல்ல வார்த்தை சொல்லி அண்ணனை வாழ்த்துங்க சாமி. நாசமா போ, குட்டிச்சவரா போ. ஏயா, அப்புறம் தெரியும். அடுத்த வாரம் புரியும். யாரா அவன்? நாசமா போ, நாசமா போன்னு திட்டான். அவனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கிய. நான் மட்டும் இல்லனே, இந்த ஊரே அவரை சாமியா மதிக்குது. அவர் ஒருத்தரை பார்த்து நாசமா போ அப்படின்னு சொன்னா நல்லதாயிடும். நல்லன்னு சொன்னா அவ்வளவுதான், அவன் நாசமா போயிடுவான். அதனாலதான் அவர் வாய்க்கு பயந்துகிட்டு இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆடு மாடு கோழி பால் தயிர்னு கொண்டு போய் காணிக்கையா கொட்டுறாங்கண்டே. இப்படி ஒரு மூட நம்பிக்கைய வளர்த்து உங்களை எல்லாம் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான். இப்பவே போய் அவன் நாக்க பிடிங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்க போறேன். அவன் போலி சாமியாருங்கிறத நிரூபிக்க போறேன். என்ன சாமி, ஏட்ல என்ன போட்டிருக்கு? கபில் தேவ் ஏன் இன்னும் செஞ்சுரி அடிக்கலன்னு போட்டிருக்கு. இப்ப கிரிக்கெட் எல்லாம் ஏட்லயே வர ஆரம்பிச்சிருச்சா? சும்மா இருக்கியா? வெத்தலையில இன்னும் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவு. வேண்டாம் சாமி, ஏற்கனவே உங்களுக்கு வெந்த நாக்கு, அப்புறம் அந்த நாக்கு ஆயிட போகுது. உங்க வாயிலிருந்து சரியான வார்த்தையே வர்றதில்ல. ஏ செங்கோடா, என்கிட்ட நீ 7 வருஷமா சிஷ்யனா இருக்க. இது கூட உனக்கு புரியல? நீங்க தான் ஒண்ணுமே சொல்லி தரலையே. சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோ, நீ போய் எனக்கு எதிராக கடை போட ஆரம்பிச்சிருவேன். அப்ப எப்பதான் சொல்லி தர போறீங்க? நீ நாசமா போனதுக்கு அப்புறம் சொல்லித்தரேன். என்ன ரத்ன சபாபதி, சௌக்கியமா? என்ன தைரியம் உங்க பேரை சொல்றாரு? ஏன் சொல்லக்கூடாதா? மகனே, தாங்கள் வந்த நோக்கம் என்னவோ? யோ, நான் உனக்கு மகனா? நீ இந்த ஊர்ல செய்யற பித்தலாட்டத்தை பத்தி கேள்விப்பட்டேன். கண்டிச்சுட்டு போலாம்னு வந்தேன். பித்தலாட்டமா? நானா? நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன்? எல்லாரையும் மூட நம்பிக்கையில பயமுறுத்தி வச்சிருக்கிறியே, அதை சொல்றேன். எங்க நீ நல்லாருன்னு சொல்லி புடுவியோன்னு எல்லாரும் பயந்து கோழியிலிருந்து ஆடு வரைக்கும் புடலங்காயிலிருந்து கத்திரிக்காய் வரைக்கும் உனக்கு கொண்டு வந்து கொட்டுறாங்களே, அது ஒரு வகையான சுரண்டல், அயோக்கியத்தனம், லஞ்சம். லஞ்சமா? லஞ்சம் யார் வாங்கல? பிள்ளையார் காலத்துல இருந்து இருக்கு. பிள்ளையார? ஆமா, பிள்ளையார நீங்க கும்பிடும் போது எப்படி கும்பிடுறீங்க? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தான். பாலையும் பருப்பையும் கொடுத்துட்டு சங்க தமிழ லஞ்சமா கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் உருப்படுவீங்களா? அவன் தமிழத்தானையா கேட்டான். உன்ன மாதிரி ஆடு கோழி பன்னி எல்லாமா கேட்டுக்கிட்டு இருந்தான். தமிழ் மலை, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா போயிருங்க, எங்களை இம்சை பண்ணாதீங்க. தமிழ் மலை போயிடு. சாமி வாயால ஏதாவது சொன்னார்னா அப்புறம் நீ தமிழ் மலையா இருக்க மாட்ட, தமிழ் குச்சி ஆயிடுவேன். இதுக்கெல்லாம் பயப்படுற பைத்தியக்கார இல்லனா. எனக்கு ஈரோட்ல 2 ஜவுளி கடை இருக்குது. பொள்ளாச்சியில 10 பால் மாடு இருக்குது. எல்லாம் என்னுடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. எங்க சொல்லு பார்க்கலாம். என்னமோ நீ நல்லா இருந்தா நாசமா போயிடுவாங்களா, நாசமா போனா நல்லா ஆயிடுவாங்களா? யாருகிட்ட காது குத்துற? என்னடா ரொம்ப பேசுற? இதுவரைக்கும் சாமிய யாரும் பேர் சொல்லி கூப்பிட்டதில்ல. நீ பேர் சொல்லி கூப்பிட்டதும் இல்லாம வா போன்னு மரியாதை இல்லாம பேசுற. இன்னும் கொஞ்சம் போனா வாடா போடாம்பா போல் இருக்க. போடா. சும்மா இருக்கியா? அவன் வாய கிளறி விட்டுட்டிய. சும்மா எல்லாம் அவன் நல்ல நேரம். எனக்கு நேரம் நல்லாட்டா இருக்குது. இன்னியோட உன் சாயம் வெளுக்க போகுது. எங்க என்ன வாழ்த்து பார்க்கலாம். மகனே, என்ன இந்த வெளுக்க வெளுக்குது? மகனே, நீ நல்லா இரு, சௌக்கியமா இரு, அமோகமா இரு. உன் துணிக்கடையில லட்ச லட்சமா லாபம் கிடைக்கும். நீ வச்சிருக்கிற 10 பசுமாடு 100 ஆகும், 1000 ஆகும். அமோகமா இரு, நீ நல்லா இரு. போயிட்டு வா. யோ, நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் நல்லாத்தான் இருப்பேன். வரையா? என்ன சாமி இது வம்பு? ஊரை விட்டு ஊர் வந்து உங்க அருமை தெரியாம 3 மூட்டை சாபத்தை வாங்கிட்டு போறானே. நீங்க ஒரு வாட்டி நல்லாருன்னு சொன்னாவே பூத்த மரம் பட்டு போகும். இவனை இத்தனை வாட்டி நல்லாருன்னு சொல்லிருக்கீங்க, என்ன ஆக போகுதோ? நானா தேடி போயா அந்த நல்ல வார்த்தையை சொன்னேன். அவனா விரும்பி வாங்கிட்டு போறான். விதிய மாத்த யாரால முடியும்? நீ சுண்ணாம்பு தடவு.
என்னங்க இழவு பொண்ணு என்ன வரல? சீக்கிரம் தாலியை கட்டினா சாப்பிடலாம்ல? இழவு பசிக்குதுங்க. அறிவு கட்டவன யாரையா நீ? இந்த ஊர் தான். இந்த ஊரா? இத மாதிரி 2-3 வச்சிருக்கிறியா? போட்டுக்கிட்ட அலையுங்களே சோத்துக்கு சோம்பேறிங்க. கல்யாண வீட்டுல பேசுற பேச்சாயா இளவு இளவுன்னு? பசிக்குதுங்க. பசிச்சா போய் ஹோட்டல்ல சாப்பிடு. இங்க வந்து இளவு இளவுன்னு பேசிக்கிட்டு இருந்தா பல்ல உடைச்சிரும். நடந்து போக தெம்பு இல்ல. தெம்பு இல்லைன்னா போய் படியா. சாப்பிட்டு தூங்குறேன்னு சொல்லுவாங்க. இவன் ஒரு சவங்க பைய போல் இருக்கியா, பேசிக்கிட்டே இருக்கிறான். வாங்க சாமி, வணக்கம். உட்காருங்க சாமி, உட்காருங்க. அப்பா, இந்த காலத்துல சீட்டு கிடைக்கிறது பெரும்பாடா இருக்கு. சாமி, எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. எல்லாரும் நாசமா போங்க, நாசமா போங்க. ஆசீர்வாதம் கொடுத்துருவேன். சுவாமி, நீங்க பொண்ணு வீட்டுக்காரா மாப்பிள்ளை வீட்டுக்காரா? ஐயர் வீட்டுக்காரன். சும்மா ஐயா. எப்பா வேண்டா, இந்த ஊருக்காரங்கிட்ட வாய கொடுக்குறேன். என்னப்பா அது, யாரு வாய் திறந்தாலும் இப்படி பேசுறாங்களே? வில்லங்கமான கிராமமா இருக்கும் போல இருக்க. இந்த கிராமம் மாத்திரம் வில்லங்க இல்ல, உங்க அம்மாவும் உன் தம்பியும் யானை தான் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டு அவஸ்தைப்பட போறாங்க. இழவு பசிக்குதுங்க. இங்கேயா பிடிக்கிற? இங்கேயா சோறு இருக்குது? அசிங்க பிடிச்ச வச்சு எனக்கு புல்லரிக்கண்டா இங்க எல்லாம் பிடிச்சா. யோ, சீக்கிரம் மந்திரத்தை சொல்லியா. எப்போ கல்யாணம் முடிஞ்சு, எப்போ இலைய போட்டு, எப்போ சோறு திங்கிறது? அதுக்குள்ள குடலே வெளியே வந்து போட்டுருக்கு. பெரிய இழவா போச்சே. செத்து சுடுகாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சோறு போடுவீங்களா? அங்கேயும் தான் வாய்க்கரிசி போட்டாங்களையா? அது எப்போ கேட்கறது, நான் எப்ப திங்கிறது? பாத்தீங்களா, பத்திரிக்கை வைக்காமயே அப்படி பேசுறானே. பத்திரிக்கை வச்சா என்னென்ன பேசுவான்? இதேதான் பேசுவான். நாசமா போக, நாசமா போக. சாப்பாடு ரெடி, எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஐயா, சோறு போட்டாச்சு. வாங்க 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 வாங்க. எப்படியா? ஏங்க, நீங்க ஓடலையா? கொஞ்ச நேரம் கழிச்சு ஓடலான்னு தான். இதா ஓடுறோமே. வாங்க. நில்லு. வீடு விளங்க வேண்டாம். இடது கால் எடுத்து வைக்க போறியே மூதேவி, வலது கால் எடுத்து வச்சு வா. அத்தை, நான் இடது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தாதான் ராசி. இப்ப நான் வலது கால் எடுத்து வச்சு ஒரு வீட்டுக்குள்ள வந்தேன்னு வச்சுக்குங்க, அந்த வீட்டுல 10 நாளுக்குள்ள யாராவது மண்டைய போட்டுடுவாங்க. உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லுங்க, நான் வலது கால் எடுத்து வச்சு வரேன். இருமா, இந்த 10 நாள்ல போறது ஆம்பளையா பொம்பளையா? ஆம்பளைதான். இரியா, நீங்க சீக்கிரமா சொல்லுங்க, நான் எப்படி வரணும் நீங்க சொல்லுங்க. என்னடா இது வம்பா இருக்கு? அம்மாவுக்கு ராசி வலது, உனக்கு ராசி இடது. ராஜாத்தி, நீ ஒண்ணு செய். எந்த காலையும் தனியா எடுத்து வைக்க வேண்டாம். 2 காலையும் சேர்ந்தாப்புல ஜம்ப் பண்ணிடலாம். எப்படி? அதாவது 2 காலையும் வச்சு உள்ள குதின்னு. 1 2 திருப்பியும் சொல்லுங்க. 1 2 3. சம்பந்தி, நாங்க எப்படி வர்றது? உங்களுக்கு குதிக்க தெரியாதா? தாண்டுகையா. ஆரேடே தாண்டிக்கோ. ஐயோ, நீங்க எந்த குடும்பம்? இது குரங்கு குடும்பம் போல இருக்கு, எல்லாமே தாண்டானுங்களே. அப்பா அப்பா. என்னம்மா? என்னம்மா? என்ன 2 பேரும் எந்திரிக்கிறானுங்க? விவரம் தெரியாம சம்பந்தம் பண்ணிட்டோமா? இப்படி அப்பான கூப்பிட்டா 2 பேரும் வரீங்களே, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? இனிமே அப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க, சித்தப்பான கூப்பிட்டா நீங்க வாங்க. தெரிஞ்சுக்கோ. அப்பா, சந்தைக்கு போய் சட்டி பானை, கறி அடுப்பு, விறகு, விராட்டி, பரங்கிக்காய், சொரக்காய், கருவாடி எல்லாம் வாங்கிட்டு வாங்க. இங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. சரிம்மா. சம்பந்தி, இங்க சந்தை எங்க இருக்கு? ஏங்க, உங்க பொண்ணு மண்பானையில தான் சமைக்குமா? ஆமா, அப்படித்தான். எனக்கு கூட மண்பானை சமையல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த பழைய சோத்துல எருமை தயிரை விட்டு கருவாட்டு குழம்ப துட்டுக்கிட்டா ருசியோ ருசி. எங்க அம்மா கையில சாப்பிட்டது. முகத்தை பார்த்தாலே தெரியுது. என்ன, நீங்க எருமை தயிர் நிறைய சாப்பிட்டிருப்பீங்கன்னு. முகத்திலையா? பெரிய சைனீஸ் ஃபுட்டும் கான்டினென்டல் ஃபுட்டும் சாப்பிட்டு வளர்ந்தவனுங்க மாதிரி. மூஞ்ச பாரு, எலியும் மூஞ்சூர் மாதிரி. சம்பந்தி, இந்த சந்தைக்கு எப்படி போகணும்? நம்ம டிரைவர்கிட்ட சொல்றேன், கார்லயே போயிட்டு வாங்க. கார்லாம் எதுக்கு சம்பந்தி? ஒத்த மாட்டு வண்டி இருக்குமா? ஒத்த மாட்டு வண்டியா? வண்டி இருக்கு, ஆனா மாடு இல்ல. மாட்டுக்கு பதிலா இவரை கட்டி ஓட்டிட்டு போங்க. அதுவும் சரிதான்.
ஏங்க உங்க ஊர்ல என்ன தொழில் உங்களுக்கு? வயக்காடு தான், விவசாயம் தான். ஓஹோ, மாடு கண்ணெல்லாம் நிறைய இருக்கும். இல்ல அதெல்லாம் பொறுப்பா பாத்துக்குவாரு. ஏங்க உங்களுக்கு கண் எரியல? பக்கத்துல எங்காவது நெருப்பு பிடிச்சிருக்கும். நெருப்பா? பக்கத்துல குடிச்ச கிடிச்ச ஒண்ணும் இல்லையே. அட இங்கேயே புடிச்சு போட்டுருக்கீங்க, புகை நிறைய வருது. ஐயோ இரியா, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிட்டு வரேன். என்னது, ரயில் இன்ஜினுக்கா? ஃபயரியா? புரியாதவங்க கேட்டா சொல்லிட்டு போயா. உன் வேட்டியில பிடிக்கிற வரைக்கும் நீ ஓட மாட்டிய. வாடா ஓடிடுவா, கதவு பாரு. ஆமா, யார் எப்படி போன என்ன, நாம தப்பிச்சுக்கலாம். நெருப்பு நெருப்பு, தீ தீ. என்ன ஒரே புகையா இருக்கே? என்ன எல்லாரும் மொத்தமா வந்து வேடிக்கை பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல சமையல் பண்ணதை யாரும் பார்த்தது இல்லையா? ஆஹா, என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு சமையல பார்த்ததே இல்லம்மா. குப்பு குப்புன்னு புகை வந்ததும் தீ பிடிச்சிருச்சோன்னு நாங்க பயந்துட்டோம். சம்பந்தி, அது வேற ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு சமையல் பண்ணிருக்கா. இவ்வளவுதானா? ஏயா, இதுக்கு மேல தீயே பிடிக்கணும்ன்றியா? புகை நேரத்துல இருந்துகிட்டு நீ வேற இவ்வளவுதானா அவ்வளவுதானா? நான் என்ன சொல்றேன், கழுத்து நெரிச்சு கொன்னுரு. நீங்க சொல்லவே இல்லையா? இரு, உனக்கு ஒரு நாளைக்கு அருள் வாக்கு தர்றேன். ஐயோ வேண்டாங்க சாமி, சாமி நடக்க கூடாது, நடந்து போச்சு சாமி. பெரிய மனுஷப்படி நீங்க தான் மன்னிக்கணும் சாமி. அண்ணாமலை, என் ஆசீர்வாதம் உனக்கு இருக்கிற வரைக்கும் எதுவுமே நல்லது நடக்காத. ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நாசமா தான் இருக்கேன். இங்க அடிச்சுக்காதயா, மூச்சு நின்னுட போகுது. விவரம் தெரியாம உங்கள்ட்ட சவால் விட்டாரு எங்க அண்ணன். இன்னைக்கு ரொம்ப நல்லாவே இருக்காரு. நீங்களே பாருங்களேன். அண்ணே அண்ணே வாங்க. சாமிய பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு தம்பி. ஆமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டு என்ன புண்ணியம்? பேசாம சாமி காலில் வந்து விழுங்க. குழப்பமா இருக்கு. நாடோடி மன்னன் டபுள் ஆக்ஷனா? என்னது, மண்புழுவ ரெண்டா வெட்டி போட்டா தான் ரெண்டும் பொழைச்சுக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உன்னை யாராவது ரெண்டா வெட்டி போட்டாங்களா? ரெண்டு பேரா வந்து நிக்கிறீங்க? இல்ல சாமி, இதுதான் என் அண்ணன் தமிழ் மலை. ஆமா சாமி, உங்க அருமை தெரியாம உங்களுக்கே சவால் விட்டேன். என் துணிக்கடை போச்சு, என் பசு மாடுக போச்சு, என் உடம்பு போச்சு. அடிய அறியாம செஞ்ச பிழைய மன்னிச்சு உயிர் பிச்சை தாருங்க சாமி. அன்னைக்கே சொன்னேன் சாமிய போடான்னு, இன்னைக்கு தமிழ் குச்சி ஆயிட்டேன். அதெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் அவரை வாழ வைங்க சாமி. தமிழ் மலை, உனக்காக இல்லைனாலும் என்னை மதிக்கிற இவனுக்காவது உன்னை வாழ வைக்கிறேன். மறுபடியும் உன்னை தமிழ் மலையாக்குறேன். உன்னுடைய துணிக்கடையெல்லாம் நாசமா போகட்டும். மறுபடியும் நீ பால் மாடு வாங்கி பால் கறந்து தயிராக்கி வியாபாரம் பண்ணி நாசமா போ, குட்டிச்சவரா போ, எக்கேடு கட்டாவது போ. எந்த கொம்பாதி கொம்பனுக்கும் இப்படி நான் அருள் வாக்கு கொடுத்ததே கிடையாது. தேன்மழை வரேன் சாமி. இந்த எச்சியவே தேன்மழைங்கிறானே, பார்த்தாயா என்னுடைய அருள் வாக்கை? அத்தை அத்தை, பெரிய மாமா நீங்களும் வாங்களே. நானா? நான் எதுக்குமா? வாங்க பெரிய மாமா, அத்தை புதிர போய் நில்லுங்க. இவ பக்கத்துலயா? என்ன அத்தைய பார்த்தாலும் நல்ல பாம்பு பார்த்த மாதிரி நடுக்குறீங்க. வந்து நில்லுங்க பெரிய மாமா. எனக்கு என்ன பயம்? முறைக்கிறத அப்புறம் வச்சுக்கலாம், தள்ளி நில்லு. வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கும்பிடுவோம். விழுங்க. 16 பெத்து. ஒன்ன சொல்லல. நல்லா இருங்க நல்லா இருங்க. 16 பெத்து. ஆமா, கத்திர போற பாத்துங்க. என்ன பையன் ஒரு மாதிரி பேசிட்டு போறான்? ஏமா, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது தகராறா? சீச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அத்தை நீங்களும் பெரிய மாமா கால்ல விழுந்து கும்பிடுங்க. என்னது? அதெல்லாம் ஏமா, 25 வருஷமா இல்லாத பழக்கம் இப்ப எதுக்கு? மாமா, நான் உங்களையா கால்ல விழுந்து கும்பிட சொன்னேன்? அத்தை வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து புருஷன் கால்ல விழுந்து கும்பிட்டா தீர்க்க சுமங்களே இருக்கலாம். விழுங்க அத்தை, விழுங்க. ஐயா, இதுக்கு பேரு ஒரு கும்பிடா? அத்தை சாஷ்டாங்கமா விழுந்து கும்பிட்டோம். தாலி நிலைக்க வேண்டாம், நெத்தியில குங்குமம் இருக்க வேண்டாம், தினமும் பட்டு புடவை கட்டிக்க வேண்டாம், தலை நிறைய பூ வச்சுக்க வேண்டாம். ஏண்டி இப்படி அபசகனமா பேசுற? தாலி குங்குமம் பூன்னு பேசுறது அபசகனுமா? விழுங்க அத்தை, விழுங்க. நல்லா இப்படி எனக்காகவாவது தீர்க்க சுமங்கலி ஆயிரு. இன்னும் ஏந்திரிக்கவே இல்லையா? ஏண்டே,
25 வருஷமா கும்பிட வேண்டியதை ஒரே நாள்ல கும்பிட்டுலான்னு பாக்குறியா? ஏந்திரி ஏந்திரி. எழுந்திருக்க முடியலங்க, இடுப்பு புடிச்சுக்கிச்சு, தூக்கி விடுங்க. ஐயோ உன்னை தூக்க வேற முடியாது. என்னது? இரு கோச்சுக்காத, என்னால முடிஞ்ச வரைக்கும் தூக்குறேன், நீ ஹெல்ப் பண்ண. அப்பா ஒரு குட்டி எருமையை தூக்குற மாதிரி இருக்கு. ஏமா புயல் அடிச்சு ஒரு மரமே ஒடிஞ்ச மாதிரி சத்தம் வரல? ஒண்ணு இல்ல மாமா, அத்தை நெட்டு முறிச்சாங்க. அவங்க கை கால்ல முறிப்பாங்க, இவன் இடுப்பையே முறிக்கிறான். சாமி ரொம்ப நேரமா நிக்கிறாங்க, தீர்த்தம் கொடுங்க. சாமி எனக்கு காதை காட்டியா? என்ன சாமி காலைல ஊத்துறீங்க? சுத்தம் பண்றேன், நான் ஒரு வித்தியாசமான சாமி. அடேங்கப்பா கிணறு மாதிரி இருக்கு. நாசமா போங்க நாசமா போங்க. வணக்கம் சாமி. வணக்கம் சாமி. சாமி கும்பிடுறேன், சாமி கும்பிடுறேன். என்னது? கோழி முட்டைங்க. நான் என்ன உத்தராட்ச கொட்டை நான் சொன்னேன்? சும்மா ஐயா. என்ன சின்னையா, என்ன விசேஷம்? இது பிரசாதங்க, இதுல 100 முட்டை இருக்கு. நீ வெச்ச கோழி பண்ண என்னைக்கு நாசமா போகட்டும்னு நீங்க சொன்னீங்களோ அன்னையில இருந்து என் கோழி ஒவ்வொன்னும் முட்டை போட ஆரம்பிச்சு. கோழி முட்டை போடாம வேற என்ன கண்ணு குட்டியா போடும்? அது இல்லைங்க, எங்க வீட்டு கோழி ஒவ்வொன்னும் ஒரு நாளைக்கு 2 முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. அதை விட பெரிய அதிசயங்க, எங்க வீட்டு சேவல் கூட முட்டை போட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. சேவல் முட்டை போடுதா? என்னங்கடா இது? ஆமா சாமி, இன்னைக்கு எங்க வீட்டு திண்ணில ஒரு சேவல் உட்கார்ந்து இருந்தது. அத விரட்டி அடிச்சேன், அதுக்கு அடியில பார்த்தா ஒரு முட்டை இருந்துச்சு. எல்லாம் சாமியோட மகிமை. அது கோழி முட்டையிட்டு இருக்கும், சேவல் வந்து அது மேல உட்கார்ந்து அடகாத்திருக்கேன், அதை சொல்றான். ஏன் அருள்ல இதெல்லாம் நடக்காதோ? இது என்ன பிரமாதம்? போன வாரம் சேவல் வாயிலேயே முட்டையிட்டுச்சு. கீழே கிடந்த முட்டையை கவ்வி இருக்கும். ரொம்ப நேரம் பேசினேன், எல்லாருக்கும் தீர்த்தத்தை காதுல தான் ஊத்துனேன். உனக்கு மூக்குல ஊத்திடுவேன், அப்புறம் தும்மியே செத்து போயிருவேன். சாமி என்ன சின்னையா? அப்புறம் இவன் நான் பெத்த மகன். நாங்க என்ன இல்லையா இல்லைங்க, இவன் இன்னைக்கு பரீட்சை எழுத போறான். உங்க வாயால 4 கெட்ட வார்த்தை சொல்லி இவனை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பரீட்சை எழுத போற? எழுது எழுது. உங்க அப்பா எனக்கு முட்டை கொண்டாந்து கொடுத்த மாதிரி பள்ளிக்கூடத்துல 100க்கு முட்டை தான் வாங்குவேன். பரீட்சை எழுதி நாசமா போ. கும்பிடா கும்பிடு. சாமி இது என்ன யானை முட்டை? ஓ உன் தலையா? எங்க கொண்டாந்து தலைய வச்சிருக்கான் பாரு. சாமி 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 நாசமா போ நாசமா போ. என்ன கண்ணீரு? ஆனந்த கண்ணீர் சாமி. உங்கள் அருள் வாக்குல சேவல் முட்டை போடுது. இனிமே காளமாடு பால் கறக்கும், அநேகமா புல்லெல்லாம் நெல்லாகும், அமோகமா இந்த ஊரே செழிப்பாடும் போல் இருக்கு சாமி. கிண்டலா? நல்லாரு நல்லாரு சாமி. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராங் நம்பர். எது ராங் நம்பர்னா எதுக்கு எடுத்தேன்றியா? நீ தானே போட்ட. அடச்சா வையா. அடடே வாங்க சம்பந்தி. என்ன சம்பந்தி ஆச்சரியமா இருக்குது, ரொம்ப வீரமா பேசுறீங்க. வீட்டுல சம்சாரம் இல்லையோ? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, ஒருத்தர் ராங் நம்பர் போட்டுட்டு அவன் என்னையே திட்டுறான். சம்பந்தி நீங்க குரங்கு வளர்க்கறீங்களா? சொல்லவே இல்லையே. என்ன சம்பந்தி விளையாடுறீங்க? குரங்கு வளர்க்கற வயசா இது? பல்லி வளர்க்கற வயசுதான், இருந்தாலும் பின்னால திரும்பி மேல பாருங்க. என்ன பின்னால மேல? ஐயோ யோ, இது என்ன பந்து விளையாடுற இடமா? இது என்ன வயக்காடு நினைச்சியா? கீழே இறங்கி வாங்கயா. யாரு இந்த ஜந்துக்கள்? ஓ மாதிரி அவரு ஒரு சம்பந்தி தான். நம்ம பாலுவுக்கு அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கிறோம். பார்த்து எடுக்க கூடாது, உமக்கு நல்லா வேணும். என்ன மாதிரி சம்பந்தி கிடைப்பானா? என் பொண்ணையே அடிச்சு விரட்டிட்டீங்க. ஏன் புரியாம பேசுற? நானா அடிச்சு விரட்டினேன்? நானும் என் பையனுமே என் பொண்டாட்டிக்கு அடங்கி போறோம். உன் மகன் என்ன ராணி மங்கம்மாவா? அட்ஜஸ்ட் பண்ணி போக கூடாதா? என்னங்க பண்றது, ரோஷம் உள்ள குடும்பத்துல இருந்து வந்துட்டா. நாங்க என்ன மானகட்ட குடும்பமா? இப்ப இல்லாத பத்தி என்ன? நீதானே என் கிளப்புன. இந்த பாரு, எதுக்கும் என் பொண்டாட்டிய பார்த்து பேசு, நான் உன்னை சப்போர்ட் பண்றேன். எப்படி? இது வரைக்கும் வாயால கட்ட, இப்ப கையால கட்டுற. சும்மாரியா மாமா. மாமா கீதா சௌக்கியமா இருக்கல மாமா? கீதாவை ஏன் மாமா நீங்க கூட்டிட்டு வரல? உங்க அம்மா தான் அவளை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே மாப்பிள்ள. மாமா மாப்பிள்ள, என் பொண்ணதான் உனக்கு கட்டி கொடுத்தேன், கையை எடு. மாமா ஒரு யோசனை, ஒரு நல்ல நாள்ல நீங்களும் கீதாவும் நேரா வந்து எங்க அம்மா கால்ல தொப கட்டின்னு விழுந்தீங்க வச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன மானம் கட்டவன் நினைச்சியா? அப்படியே நான் கால்ல விழுந்தாலும் கீதா விழ மாட்டா. எழுந்து. மாமா இந்த ஜென்மத்துல நானும் உங்க பொண்ணும் சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடையாது.
இந்த வீட்டுல மான ரோஷம் எல்லாம் பார்த்தா வாழ முடியாது மாமா. என் தம்பி சம்சாரத்தை பாருங்க, மகா கெட்டிக்காரி. சமயம் வரும்போதெல்லாம் எங்க அம்மாவா வாரு வாருன்னு வாருவா. சண்டை வர மாதிரி இருந்தா கபால்னு காலில் வந்துருவா. கபால் எப்படி விழுவுறா? தர உடையிற மாதிரி விழுவுறா. அவ வெறும் பயலோட மாவ, படிப்பு வாசனை இல்லாதவ, கால்ல விழுவா. ஏமாவ அப்படி இல்ல, பிஏ. என்ன சிரிப்பு? சம்பந்தி, நானும் பூனையும் பந்து விளையாண்டுமா, அங்க ஒரு கை இல்லாம ரவிக்கு போடாம இப்படி நின்னுதே ஒரு பொம்மை. அத என்ன பண்ணீங்க? பந்தில ஒரே அடி, பொம்மை கீழே விழுந்து சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. ஐயோ, என் பொண்டாட்டி ஆசையா 5000 ரூபாய் கொடுத்து வாங்கின பொம்மையாச்சு. தெரிஞ்சா பெரிய ரகலை இல்லையா நடக்கும்? அது கிடக்குது. இந்த முன்மண்டை நினைச்சவன் யாரு? இந்த மண்டையா? உன்ன மாதிரி அவர் ஒரு சம்பந்தி தான். ஓ, கொஞ்சம் தள்ளுங்க. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்கா? பொண்ண கொஞ்சம் புத்திசாலித்தனமா வளர்க்க வேண்டாம். வந்த 3வது நாளே குடும்பத்தை பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்னாலாமே சண்டாளி. நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என் பொண்ணு குடும்பம் நடத்துறா, வந்து கண்ணாடி கட்டி பாரியா. ஏய், நெஞ்சில சவுரி முடி வச்சுக்கிட்டவன் மேற்கொண்டு ஒரு வார்த்தை சொன்ன துப்பாக்கியால சுட்டுப்பிடி. ஐயோ, எனக்கு வாச்ச 2 சம்பந்தி ரவுடி பயல்களா இருக்கானுங்களே. யார் ரவுடி? இவன் தான் ரவுடி. இல்ல, நான் பொறுக்கி. நீ பொறுக்கினா நான் பேமானி. அதுக்கு மேல நான் கேட்பான். நான் சோமாரி. என்ன என்ன இங்க தகராறு? வணக்கம் சம்பந்தி அம்மா. நீங்க வாங்கன்னு என்ன சொல்லலைனாலும் பரவாயில்ல. நான் பொண்ண பெத்தவன், உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்கிறேன். அவளை ஒரே ஒரு தடவை மன்னிச்சிருங்க. ஆமாமா, மன்னிச்சிடலாமா? பெண்பாவம் பொல்லாது, மன்னிச்சிருமா. அது எப்படி சம்பந்தி மன்னிக்கிறது? பெத்த புள்ளைய பிரிச்சு தனி குடித்தனம் போலாம்னு சொன்ன கழுதிய நானா இருந்தா வெட்டி போட்டுருவேன். என்னமா சொல்ற? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? வரும்போது துப்பாக்கி கொண்டு வராதது என் தப்பு. உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்டா. யார பாத்துட்டு அடா புட்டாங்கற? இன்னைக்கு கடாமுட்டா ஆகித்தான் போவடா. என்ன வீணா தகராறு? நான் சொன்னதுதான். 6 மாசம் கழிச்சு உங்க பொண்ணை வர சொன்னேன். இப்ப 1 மாசம் தான் ஆச்சு. இன்னும் 5 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க. நீ வாமா போலாம். சம்பந்தம் இல்லாம நீ வந்து சாவி கொடுத்து காரியத்தை கெடுத்துட்டியா? இந்த பாரு, வழக்கம் போல ஆடுவீங்களே பாலு, அத ஆடி எதையாவது உடைங்க போங்க. சம்பந்தி போயா பைத்தியக்காரனுங்க. சம்பந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. என் இளைய மருமக இருக்காள, அவ நாட்டுப்புறமா இருந்தாலும் ரொம்ப கெட்டிக்காரி. அவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. சரி, அவகிட்டயே இந்த விஷயத்தை சொல்லி அதை நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். ஏதோ உங்க வார்த்தையை தான் பெருசா நம்பிக்கிட்டு இருக்கிறேன். வார்த்தை மாத்திரம் இல்லையா, எல்லாமே பெருசுதான். ஆமா, 5 months 150 ராத்திரி. டாடி, டாடி, நீங்க ஒண்ணும் பேச வேண்டாம், நான் கவனிச்சுக்கிறேன். அவங்களா வந்து அக்காவை கூப்பிட வைக்கிறேன். நீ நிச்சயமா செய்வம்மா. புத்திசாலி பொண்ணு. ஆமா, நீ போட்ட திட்டமெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? என் புருஷன் திமிரையும் என் மாமியார் அகம்பாவத்தையும் கிட்டத்தட்ட பாதி அடக்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் எல்லாம் சரியா போட்டோம். வெரி குட். காட் பிளஸ் யூ. இந்த வேஷத்துல நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா, நாம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க இல்ல? அப்ப நான் வரேன். முன்மண்ட நினைச்சவன கொஞ்சம் நில்லியா. என் ரத்தம் கொதிக்குதியா. போய் டாக்டரை பாரு. கம்முனிரியா. உனக்கு அறிவு இருக்கா? என் பொண்ணு கிட்ட உனக்கு என்ன கொஞ்சல் வேண்டி இருக்கு? தலைய தடவற, கண்ணத்தை கிள்ற, தாவாங்கொட்டைய நசுக்குற, கொஞ்சம் விட்டா மூக்குல விரல விடுவு போல் இருக்க. யோ சவுறு முடி கவுண்டர், விவரம் தெரியாம பேசாத. அவ யார் தெரியுமா? என்னுடைய பொண்ணு மாதிரி. பல்ல புடுங்கிருவேன். நான் தூரத்துல உட்கார்ந்ததுனால நீ என்ன பேசினேங்கறதான் கேட்கல. ஆனா நீ செஞ்ச செய்கையெல்லாம் என் கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ மனுஷனா ஐயா? என்ன நம்ப வேண்டாம். உன் பொண்ணு மேல உனக்கு நம்பிக்கை இல்ல? நிறைய இருக்கு. ஆனா பாவ அரியா பொண்ணு வெகுளி. அது தலையில கைய வைக்கிற, கண்ணத்தை கிள்ற, காதுக்குள்ள விரல விடுற. ஏதாவது எசக்கு பெசக்கா நடந்து போச்சுன்னா பொறுக்கித்தனமா பேசாதையா. உன் புத்தியும் நீயும். இங்க பார், என்ன வேணாலும் சொல்லு. ஆனா உன் பொண்ணு விஷயமா வந்தா அதை மட்டும் பேசிட்டு போ. இடையில என் பொண்ணை கூப்பிட்டு இம்சை பண்ணுன, அருவாள் எடுத்தா எங்கெங்க எதை வெட்டுவேன்னு சொல்ல முடியாது. அரையும் குறையுமா தான் வீட்டுக்கு போவ. ஜாக்கிரதை. கர்மம். கடவுள் யார் யார் கூட எல்லாம் நம்மள கோர்த்து விடுறான். என்னப்பா சொல்ற? சும்மா புலம்பிக்கிட்டு இருந்த. என்னமோ கோர்த்துக்கு இருந்தீங்க. போயா வாசவடியா போயா. உள்ள விட்டா மறுபடியும் கிண்டுவானுங்க. மாப்பிள, எதுக்கு என்ன அவசரமா கூப்பிட்டீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி சொல்லுங்க மாப்பிள.
மாமா இதை எடுத்துக்கிட்டேன். இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. 2 லட்சம் ரூபாயா? உங்களுக்கு தான். எனக்கா? ஐயோ, ஒட்டு மொத்தமா ஒரே இடத்துல இவ்வளவு பணத்தை இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். மாமா நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு. என்ன முடிவு? உங்க பொண்ணை நான் டைவர்ஸ் பண்றதா இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. பண்ணிக்கங்க. டைவர்ஸும் பண்ணிக்கங்க, ஹைவேஸும் பண்ணிக்கங்க, பைபாஸ் வேணாலும் பண்ணிக்கங்க மாப்ள. உங்க சம்சாரத்தை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்க மாப்ள. இந்த பணம் எனக்கு தானே, திருப்பி கேட்க மாட்டீங்களே, அப்ப டைவர்ஸே பண்ணிக்கங்க மாப்ள. பின்னாடியே ஆள் விட்டு அடிப்பீங்களா? இல்ல அப்படி எல்லாம் நடக்குது நாட்டுல. அதான் டேய் மக்கரி. மக்கரி இல்ல பக்கிரி. சரிடா குக்குரி. இந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எனக்கு என்ன ஜோசியமா தெரியும். பொட்டி புதுசா இருக்கு. பொட்டி மட்டும் புதுசு இல்லடா, இந்த பொட்டியில் இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பணமும் புது நோட்டு. ஏதென்ன சம்பந்தி அம்மா தூங்கும் போது பொட்டி திறந்து எடுத்து வந்துட்டீங்களா? போடா பேக்கு பையா, நான் ஏன்டா திருடணும்? மாப்பிளைய என்ன கூப்பிட்டு சந்தோஷமா கொடுத்தாரு. மாப்பிளையா? எதுக்குன்னு? அட அவர் நம்ம ராசாத்திய டைவேஸ் என்னமோ பண்ண போறாராம், அதுக்காக கொடுத்தாரு இந்த பணத்தை. டைவேஸா? ஆமா. உனக்கு அதெல்லாம் புரியாதா பேக்கு பையா? இந்த பணக்கார பசங்க கல்யாணம் பண்ணிட்டு ஊட்டி கொடைக்கானல் டைவேஸ் போறாங்களே, அது மாதிரி நம்ம மாப்பிள்ளை ராசாத்திய கூட்டிட்டு டைவேஸ் போறாராம். சந்தோஷமா போயிட்டு வரட்டுமே. அண்ணே, அந்த மாதிரி பொண்டாட்டியோட ஜாலியா வெளிய போறதுக்கு பேரு டைவேட்ஸ் இல்ல, ஹனிமூன். என்னது களிமண்ணா? களிமண் இல்ல, ஹனிமூன், தேனிலவு. அதுக்கு பேரு தேன் நிலவா? ஐயோ அப்பா, ஏன்டா புண்ணு கால விழுந்து புடுங்குற? ஐயோ சமந்தி கோச்சுக்காதீங்க. நாரதர் கலகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி சித்ரா ஆடின நாடகம் நல்லபடியா முடிஞ்சது. மொத்தத்துல என் பொண்டாட்டி என்ன மதிக்கிறான். சும்மா இருக்கு. முக்கியமா என் கால்ல ஒரு எலும்பு இல்ல. என் பொண்ணு கிடைச்சிட்டான்னு சந்தோஷத்துல இருந்தேன். ஏமா எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு எனக்கு மட்டும் கெடுதல் பண்ணி. கவலைப்படாதீங்கப்பா, உங்க பொண்ணு சீக்கிரமாவே கிடைச்சிடுவா. அப்பா கிட்ட சொல்லி எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது வரைக்கும் அவங்களே மகளா நினைச்சுக்கையா. பேசாதரா பூனை. மாப்பிள அந்த 2 லட்சத்தை திருப்பி கேட்க மாட்டீங்களா? எல்லாருக்கும் குட் பை. எங்க 2 பேரையும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா தனியா விடுறீங்களா?